இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன். எங்கடா அமைதியாக இருக்கு, வீட்டில் ஆள் இல்லை. இதே போல போச்சு, எங்கேயாவது வெளியே அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. எங்கேயோ பார்த்தோமே இருக்கே. இந்த இருக்கிறது நம்ம சீக்கிரலாம் இருக்கோம். சரி, படித்து பார்ப்போம். எவ்வளோ நினச்சி பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் இதில் தான் எழுதி வச்சுருக்கேன்டா. 11th கிளாஸ் என்னால் மறக்கவே முடியாது. சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். இது 11th லைஃபே என்னால் மறக்கவே முடியாது. 11th லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். செம்ம விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் என் வாழ்க்கையில். இப்போ அந்த லைஃப் திருப்பி கிடைக்காதான். இப்படி இருந்தால் நான் நல்லாயிருக்கும். ஸோ ஷட். எஸ் எஸ் ஜெயிச்சிட்டேன். படிச்சிட்டு இருக்கல சிப்போடி. நீ நம்ம மேட்ச்ல எத்தனை விக்கெட் எடுத்த தெரியுமா? ஆமா, கொள்ளாத விக்கெட். வீட்டுக்குள்ளே சின்ன இடத்துல வச்சு விக்கெட் எடுத்தல உரசி போட்டுட்டு இருக்காங்க. நானே சின்ன பிள்ளை ஒழுங்கா புக் எடுத்து வச்சு படிச்சிட்டு இருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் வச்சிருக்க. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? புக் எடுத்து வைக்க படிக்கலாமே. நானே அம்மா வேலைக்கு போற கேப்ல தான் டிவி பார்க்கிறது, வெளிய போய் விளையாடுறது ஜாலியா இருக்கு. அதுவும் உனக்கு போகாது. 350 மார்க் வாங்கிட்டு படிக்காம இருக்காதடி. ஏய், நீ ஓவரா வை பேசுறடி. உன் வேலை என்ன? படிக்கிறது தானே, வாய் மூடிட்டு படி. இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில். திடீர்னு நான் 548 மார்க்ஸ் எடுத்தேன். எப்படி 350லேருந்து என்னால் 548 மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த ஒரு நாள். என் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் வரலைன்னா நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்க முடியாது. கிளாஸ் டாப்பராகவும் ஸ்கூல் டாப்பராகவும் இருந்திருக்க முடியாது. எங்கள் அம்மா பேச்சு என் தங்கச்சி பேச்சு நான் கேட்காம விட்டுட்டேன். கேட்டிருந்தா இதே நிலைமையில அந்த ஒரு நாள் வராமே இருந்திருக்கும். அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. சைக்கிள் கம்பி வேற கையில கிழிச்சு வருது. இப்ப சந்தோஷமா உனக்கு? இப்ப சந்தோஷமா? 10th நீ ஒழுங்கா படிச்சிருந்தீன்னா அத்தனை எக்ஸாம் எழுதுனலடி. அதுல ஒரு எக்ஸாம் நீ பாஸ் பண்ணிருந்தீன்னா அந்த ஸ்காலர்ஷிப் வந்திருக்குமா? எல்லாமே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தானே. ஏன்டி அதுல ஒரு ஸ்காலர்ஷிப் நீ பாஸ் பண்ணியிருந்தா கூட இப்ப அட்லீஸ்ட் இந்த வீட்டு வாடகையாவது கட்டியிருக்கலாம்லடி. படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமா எழுதுற. இப்போ உன்னால அம்மா தானே கஷ்டப்படுறாங்க. இப்ப என்னடி எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தானடி. நீ தாண்டி, நீ மட்டுமே தான். திட்டு வைக்கிறேன். இந்த சாவி கொண்டு போய் அம்மா கையில் கொடுத்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுக்க சொல்லிடு. அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துரு. உண்மையாவையாடி? இதுக்கு ஒரு முடிவு கட்டு. பிறகு சொல்ல எனக்கு இருக்க ஆயுதம் அதுதான். நான் இதை மதிக்காம இருந்துட்டேன். இதோட அறிவு புரியுது. ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாசல் வீட்டை காலி பண்ணி சொல்லி கத்தலைன்னா என்னால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே தான். எனக்கு இப்போ ஒழுக்கம் கிடச்சிருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான் நீங்கள் படிக்கணும்லாம் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே படிக்கலாமே. உங்கள் செல்ஃப் டிசிப்ளின் நீங்களே வளர்த்துக்கோங்க. படிப்பு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும்.